கடகம்னாலே அன்பு தான். ஸோ இவங்க அன்பு காட்டுறதுல அழகுனா அன்புக்கு அடிமையாகி சில விஷயத்த மாற்றிக்கிறதுலையே ஒரு அழகு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு எந்தெந்த விஷயம்லாம் இன்னும் அழகு சேர்க்குது சார்? கடகத்தோட வாழ்வு சேர்ந்தா கடவுளோட அருள் சேர்ந்த மாதிரிங்க. ஆக கடகத்தை பொறுத்தவரை அன்புதான் அவர்களுடைய அழகு. அன்பில் வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய கடகராசிக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்தந்த கலர்ஸ்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் சொல்லலாம்? அவர்களுக்கான பிறந்த நாளிலே, அவர்களுடைய திருமண நாளிலே கடகராசிக்காரர்கள் கூடுமானவரை சத்தமில்லாமல் எப்படி முத்து வருதோ அதே மாதிரி சத்தமில்லாமல் செல்வம் கடகராசிக்காரர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, கடகராசிக்காரர்கள் கருப்பு நிற ஆடையை அணியும் பொழுது அன்றைய மனசே அவங்களுக்கு கருப்பு தினமா இருக்குங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் தவிர்க்கணும்னா இந்த ஒரு கோயிலுக்கு செல்லலாம். கடகராசிக்காரர்களுடைய உடைந்த மனசுக்கு உறவை சேர்க்கணுங்க, நொந்த உள்ளத்துக்கு நிம்மதியை தேடணுங்க. அப்படிப்பட்ட ஸ்தலம் தான் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி சார். கடகம்னாலே அன்பு தான். ஸோ இவங்க அன்பு காட்டுறதுல அழகுனா அன்புக்கு அடிமையாகி சில விஷயத்த மாற்றிக்கிறதுலையே ஒரு அழகு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு எந்தெந்த விஷயம்லாம் இன்னும் அழகு சேர்க்குது சார்? கடகத்தை பொறுத்த வரையும் சின்ன சிரிப்பு, மெதுவான பேச்சு, கண்ணுக்குள்ள ஒரு ஈரப்பதம். ஏன்னு சொன்னால் காலச்சக்கரத்தினுடைய 4வது ராசி இல்லையா, தாய்மை ராசி அப்படின்னு சொல்கிறது. கடகம் இருந்தால் பாதுகாப்பு, கடகம் இருந்தால் அரவணைப்பு, கடகம் இருந்தால் அன்பு. இதுதான் கடகத்தினுடைய அழகு. கடகம் வந்துங்க எதில் கொள்ளை அழகு தெரியுங்களா? அன்பு கொடுப்பதில், அன்பு காட்டுவதில், அன்பை பெறுவதில் கடகம் வந்து கொள்ளை அழகு. அன்பை மட்டும் கடகராசிக்காரவங்க சரியாக பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி அழகு அது எந்த உடையாக இருக்கலாம், எந்த நடையாக இருக்கலாம், எந்த பாவனையாக இருக்கலாம். சும்மா அப்படி முகத்தை தண்ணியை ஊற்றி அப்படி கழுவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு நின்னா கூட, ஆண்களாக இருந்தால் ஒரு விபூதி தரித்து அப்படியே ஒரு வெள்ளைச்சட்டையை போட்டு தோளில் ஒரு துண்டை போட்டு நின்னா கூட அந்த அன்பான உள்ளம் கிடைத்தால் கடகம் அவர்கள்ட்ட சரண்டு. ஏன்னு சொன்னால் கடகம் நீர் போல ஒத்து போகக்கூடிய ஒரு ராசிங்க. நீ யாரு நான் யாருன்னு முரண்படக்கூடிய ராசி கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி. நீர் போல கடகராசிக்காரர்கள் ஒத்து போவாங்க, அந்த நிலா போல ஒளிர்வாங்க. கடகத்தோட வாழ்வு சேர்ந்தா கடவுளோட அருள் சேர்ந்த மாதிரிங்க. ஆக கடகத்தை பொறுத்தவரை அன்புதான் அவர்களுடைய அழகு. ஸோ அன்பில் வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய கடகராசிக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்தந்த கலர்ஸ்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் சொல்லலாம் சார்? கடகராசிக்காரர்களுக்கு யோகமான வர்ணங்கள் அதை பயன்படுத்தும் போது அவங்க மனசு வந்து அப்படியே ரொம்ப வெண்மையாக அழகாக, ரொம்ப வந்து அது எப்படி சொல்கிறதுனா பனித்துளி போன்று மென்மையான இதயம் படைத்தவர்கள் கடகராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அலை போன்று, கடல் அலை போன்று அவங்க மனசு வந்து அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக கடகத்தை பொறுத்தவரை அந்த முத்து தாங்க அழகு. சத்தமில்லாமல் எப்படி முத்து வருதோ அதே மாதிரி சத்தமில்லாமல் செல்வம் கடகராசிக்காரர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெண்மை நிறத்தை அவர்கள் பயன்படுத்தணும். கடகத்திற்கு கொள்ளை அழகு என்பதே அந்த வெண்மை நிறம் தான். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய முத்து நிறம், முத்து சாம்பல் நிறம் என்பது கடகத்திற்கு ஒரு அற்புதமான நிறம். கடகத்தை பொறுத்தவரைங்க ரெட்டு, சிவப்பு நிறத்தில் கடகம் ஜொலிக்கும், தாய்மை உள்ளம் பிரகாசிக்கும், அன்பு, காதல், பண்பு, பாசம் அப்படியே தெறிக்க விடுவாங்க கடகராசிக்காரர்கள் அந்த சிவப்பு நிறத்தில் தெரியும் பொழுது, சிவப்பு வர்ண ஆடைகளை பயன்படுத்தும் போது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க அதிகமாக மேக்கப் போட வேண்டியதில்லை, அதிகமாக ஆர்ப்பரிக்க வேண்டியதில்லை, ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, டார்க் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகம் என்பதே சத்தமில்லாத மென்மை தான் அவங்களுடைய மேக்கப்னு சொல்லுவாங்க. பொதுவாக சில பேருக்கு உடை என்பது அழகை கொடுக்கும், கடகத்தினால தான் உடைக்கே அழகுன்னு சொல்லுவாங்க. ஆக மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக கடகராசிக்காரர்கள் தெரிவார்கள். கடகராசிக்காரர்கள் அந்த மஞ்சள் நிறத்தில், அந்த பொன் நிறத்தில் காலையில் அந்த சூரிய வெளிச்சம் படும்போது ஒரு எனர்ஜி உருவாகும் பாருங்க, அந்த எனர்ஜியாக தெரிவார்கள். அதே நேரத்தில் மாலை வெயில் அப்படியே மறையும் போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும் இல்லையா, ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, ஏதோ ஒன்று கிடைக்க போதுங்கிற சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த மஞ்சள் நிறத்தில், அந்த இளம் மஞ்சள் நிறத்தில், சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் கடகராசிக்காரர்கள் மனமகிழ்ச்சியாக தெரிவார்கள். மனமகிழ்ச்சியை கடத்தக்கூடியவர்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் கடகராசிக்காரர்கள் சில வர்ணங்களை பயன்படுத்தும் போது மத்தியான வெயில் சுட்டெரிக்கிற மாதிரி வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் சரி நிறைய டென்ஷனை கடகராசிக்காரங்க சந்திப்பாங்க. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸாக இருக்கக்கூடியது இந்த ஒயிட் அண்ட் எல்லோ ஃபேமிலி மட்டும் தானா சார், இல்லை வேற எதுவும் கலர்ஸ் இருக்கா? கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து 7, 8 குடையவராக வருவார். இருந்தாலும் அந்த கடகத்திற்கு அந்த வெண்மை அமைப்பாக இருக்கிறதுனால
அந்த ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கடகராசிக்காரர்கள் போடும் பொழுது அதுலேயும் வெண்மை கலந்து அந்த ப்ளூ கலர் ஆடைகளை கடகராசிக்காரர்கள் உடுத்தும் பொழுது அப்படியே போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் அதுலேயும் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அப்படியே அந்த ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அவங்க போட்டு அப்படியே சந்தனம் வச்சு நடந்து வந்தாங்கன்னா கடகம் வந்துச்சா இல்லை அந்த நிலாவே வந்துச்சாயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த வர்ணம். கடகராசிக்காரங்களுக்கு அந்த ராசியான கலர்ல எல்லோ கலர் ஒன்று சொன்னீங்களே சார், அந்த காலையிலயும் மாலையிலையும் போகும்போது பயங்கர ஒரு பிரைட் அண்ட் எனர்ஜியா இருப்பாங்கன்ட்டு. ஆனா மதிய நேரத்துல சுட்டரிக்கிற மாதிரி ஒரு சில கலர்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கே கூடாதுன்னு நீங்க அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் சொல்லலாம் ஒரு நெகட்டிவ் கலர்ஸ்? கடகராசிக்காரர்களுக்கு டார்க் பிளாக், அதான் நேரடியான சுத்த கருப்பியா அடர்த்தியான கருப்பியா நவாப்பழ கலர் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் வேலை செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த கடகம் என்பது நிலவுன்னு சொல்கிறோம். கடகம் வந்து ஒரு அழகா அப்படியே உள்ளே வரும்போது ஒரு நிலவு மாதிரி அந்த இடம் தேஜஸா ஒளியா அழகா அப்படியே இருக்குது. ஆனால் திடீர்னு நிலவு எங்கேயா காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருப்பு ட்ரெஸ்ஸை போடும்போது. கடகராசிக்காரர்கள் கருப்பு நிற ஆடையை அணியும் பொழுது அன்றைய மனசே அவங்களுக்கு கருப்பு தினமாக இருக்குங்க. மனசில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எடுத்த காரியங்கள் தோல்வியை கொடுக்கும். என்னடா சொல்கிறது, அமாவாசையில் மாட்டின சந்திரன் மாதிரி இவங்க வாழ்க்கை வந்து ஒரு இரட்டிப்பு செய்த மாதிரி, இவங்களுக்கு முக்கியமான மரியாதை கிடைக்காத மாதிரி, முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் கருப்பு நிறத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்க நிறைய சோதனைகளுக்கு கடகராசிக்காரவங்க ஆட்படுவாங்க. இந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் சொல்லும் போல அந்த ஒரு டல்லாக மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எந்தெந்த நிகழ்வுக்கெல்லாம் இவங்க வந்து சுத்தமாக அதை அவாய்ட் பண்ணிடணும்? பொதுவாக கடகத்துக்கு 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவானாக வர்றார். 7ஆம் இடம் திருமணம் சார்ந்த விசேஷங்கள். பொதுவாகவே நம்ம கருப்பு போட மாட்டோம், இருந்தாலும் நான் வெள்ளை சட்டை கருப்பு பேட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னா வக்கீலியா அப்படின்னா அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கடகராசிக்காரர்கள் முக்கியமான விசேஷ தினங்களிலே, அவர்களுக்கான பிறந்த நாளிலே, அவர்களுடைய திருமண நாளிலே, அவர்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளிலே, தொழில் கூட்டாளி விஷயத்தில் கருப்பு நிறத்தை கடகராசிக்காரவங்க தவிர்க்கணும். குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு சண்டை சச்சரவு நம்ம தீக்கணும்னு நினைக்கிறோம், கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் நம்மளை அறியாமலேயே அப்படின்னு சொன்னால் தீர்க்கக்கூடிய பிரச்சனை கூட 2 மடங்கு அதிகமாகி போயிடும். அன்றைய நாளில் கடகராசிக்காரர்கள் கூடுமானவரை சாம்பல் நிறம், சாஃப்டான வெண்மை நிறம் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கடகத்துக்கு அவங்கள்ட்ட இருந்து அந்த அமைதி என்பது கடத்தப்படும். கடகத்தினுடைய அமைதியை கெடுப்பது தான் கருப்பு, கடகத்தினுடைய சாந்தத்தை கெடுப்பது தான் கருப்பு, கடகத்தினுடைய நிம்மதியை கெடுப்பது தான் கருப்பு நிறம். கருப்பு காவல் தெய்வம் கடகத்திற்கு துணையாக இருக்கலாம், கருப்பு நிறம் கடகத்திற்கு துணையாக இருக்காது. ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கருப்பை கொஞ்சம் தள்ளி வச்சா வாழ்க்கை வெறுப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடகத்திற்கு டார்க் கலரை யூஸ் பண்ணும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவங்கள கையை விட்டு டார்க்காக போகிற மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. ஸோ பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ கடகராசிக்காரங்க டார்க் கலர்ஸும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ டார்க் கலர்ஸே போடக்கூடாதா? டார்க்கில் வந்து ரெட்டு போடலாம்னு நம்ம சொல்கிறோம். ரெட் ஃபேமிலி இதெல்லாம் போடலாம், க்ரீன் ஃபேமிலி எல்லாம் போடலாம். ப்ளூவில் வந்து ரொம்ப டார்க் ப்ளூவாக இல்லாமல் லைட் ப்ளூ இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் போட்டுக்கலாம். கருப்பு நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. இது என்ன முடியும் கருப்பாக தான் இருக்குது, காலில் இருக்கிற ஷூவும் கருப்பாக தான் இருக்குது, கழட்டி வைக்க முடியுமா? பிளாக் அண்ட் பிளாக்ல போகணும்னு முடிவு அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சொல்வது உடை. அந்த உடையில் நிறைய கணக்கீடுகள் இருக்குங்க. இந்த நாளில் இந்த ட்ரெஸ் எடுக்கலாம், இந்த நட்சத்திரத்தில் எடுக்கலாம், சில விசேஷ காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விசேஷங்களுக்கெல்லாம் புடவைகள் எடுக்கும் பொழுது நம்ம பெரும்பான்மையாக கருப்பு நிறத்தை தவிர்த்துருவோம். அதே நேரத்தில் கடகராசிக்காரர்கள் பார்த்து ஃபேண்டா கலரை கொடுங்க, மஞ்சள் கலரை கொடுங்க, சிவப்பு கலரை கொடுங்கன்னு கேட்டு எடுப்பாங்க. சில உடைகள்லாம் வந்து போதாத நேரத்தில் போதாத ஓரையில் கடகராசிக்காரர்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் எலி கடிச்சு பிடிச்சிங்க, கொடிய கழுத்தில் காய போட்டிருந்தேன் காணாமல் போயிருச்சுங்க, லாண்ட்ரி கொடுத்துருந்தேன் ஓட்டையாக போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த துணி டேமேஜ் ஆவது கூட சில கிரக அமைப்புகளாலன்னு சொல்கிறாங்க. அதனால் 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல உடைகளை தேர்வு செய்து அதை குறிப்பிட்ட நாளில், அந்த காலத்துலலாம் சந்திரம்லாம் தொட்டு வச்சு தானே புதுசாக சட்டையை போடுவாங்க, அது மாதிரி கடகராசிக்காரர்கள் நல்ல நேரத்தில் அந்த ஆடையை எடுத்து அணியும் பொழுது வாழ்வில் முத்து போல அமைதியாக அழகாக கடகராசிக்காரர்கள் ஜொலிப்பாங்க. அப்போ கடகத்துக்கு வந்து பிரைட் கலர்ஸ், அதாவது நம்ம சொல்லக்கூடிய பிரைட் ஒயிட்டு, எல்லோ ஃபேமிலி, ரெட் ஃபேமிலி, ஸ்கை ப்ளூ இது எல்லாமே வந்து நம்ம ராசியான கலர் பாசிட்டிவ் கலர்ஸ்னு சொல்லிட்டோம். டார்க் கலர்ஸை அவாய்ட் பண்ணாலே அந்த நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டோம் சார். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் அந்த ராசியான கலர்ஸை போட்டுட்டு அவங்க பாசிட்டிவிட்டியை வந்து டபுளாக ட்ரிபிளாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்த ஒரு கோயில்களுக்கு செல்லலாம்? கடகராசிக்காரர்கள் சும்மா அன்பை அப்படியே தக்கன்னு தெறிக்க விடுவாங்க, தண்ணி போல ஓட விடுவாங்க, கருணையை அப்படியே காற்றுல பறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ராசியான நிறத்தில் ராசியான நேரத்தில் உடை எடுத்து உடை அணிந்து இந்த ஆலயங்களுக்கு போகும்போது அதில் பஞ்சபூத தத்துவத்தில் தான் நம்மளுடைய ராசி அமைப்புகளே இருக்குது. கடகம் என்பது நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. அப்போ நீர் ஸ்தலம்னா நம்ம பஞ்சபூதத்தில் எதை சொல்கிறோம்? திருவானைக்காவல். அந்த திருவானைக்காவல் ஸ்தலத்திற்கு கடகராசிக்காரர்கள் திங்கள் கிழமைகளில்
நீல நிற உடை அணிந்து செல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்படி சொல்கிறதுனா கடகம் வந்து அன்புக்காக ஏங்கி தவித்த இதயம்னு சொல்லலாம், பாதுகாப்பிற்காக துடித்த இதயம்னு சொல்லலாம், கருணைக்காக காத்திருந்த இதயம்னு சொல்லலாம். கடகத்தை பொறுத்தவரை இங்கே திருவானைக்காவல் போகும் பொழுது பயம் பிடிச்ச அந்த மனசுக்கு தைரியம் கிடைக்கும். உறவுக்காக ஏங்கி தவித்த கடகத்திற்கு அங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும். எதை நோக்கிடா போகுது வாழ்க்கை அப்படின்னு ஏங்கி தவித்த கடகத்திற்கு அங்கே போனால் நிலையான அடித்தளம் அமையும், நிலையான வாழ்க்கை அமையும். திருவானைக்காவலே கடகராசிக்காரர்களுக்கு காவல்னு சொல்லுவேன். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த அன்பு தான் வந்து பாதுகாப்பு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அன்பாலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில ஏமாற்றங்கள், ஒரு சில நேரத்தில் வந்து டிப்ரெஷனுக்கே போயிடுறாங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் தவிர்க்கணும்னா எந்த ஒரு கோயிலுக்கு செல்லலாம் சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அன்பு சரிதான், கருணை கடல் சரிதான். கடல் வந்து அந்தரத்தில் இருக்க முடியாதுல, என்னதான் இருந்தாலும் பூமி மேலே தானே இருந்தாகணும். ஆக கடகராசிக்காரர்களுடைய உடைந்த மனசுக்கு உறவை சேர்க்கணுங்க, நொந்த உள்ளத்துக்கு நிம்மதியை தேடணுங்க. அப்படிப்பட்ட ஸ்தலம்தான் கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தரும், உறவுகளை தரும், அன்பை தரும், கருணையை தரும். ஆக கடல் என்ற அந்த நீரை சுமக்கக்கூடிய அந்த பூமி மாதிரி கடகராசிக்காரர்களுடைய அந்த அன்பை சுமக்கக்கூடிய பூமி ஸ்தலத்திற்கு, மண் ஸ்தலத்திற்கு கடகராசிக்காரர்கள் சொல்லும் பொழுது அந்த நீரும் பூமியும் சேர்ந்த கலவை கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தரும். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை கடகராசிக்காரர்கள் தரிசனம் செய்து பின் திருவானைக்காவல் நீர்லிங்கத்தை தரிசனம் செய்யும் பொழுது ஜம்புகேஸ்வரருடைய அருளால் கடகராசிக்காரர்கள் இழந்த அன்பையும் உடைந்த உறவு சிக்கலையும் நிலைத்த செல்வத்தையும் நீடித்த வாழ்வையும் கடகராசிக்காரர்கள் நிச்சயம் சிவனருளால் நித்தியம் பெறுவார்கள். அன்பையே ஆயுதமாக வச்சிருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த நீரும் நிலமும் வந்து சமமாக கையில் எடுத்துட்டோம்னாலே ரொம்ப அழகாக மாறிடுன்றதை சூப்பராக சொன்னீங்க சார். அதுக்கான கோவில்கள் வந்து எங்கெங்கெல்லாம் செல்லணுன்றதை பார்த்தோம். ஸோ அவங்களுக்கான சூப்பரான பிரைட்டான கலர்ஸ் என்னென்னு பார்த்தோம், கலரை தவிர்க்கக்கூடியது, அவாய்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஓவராலாக கடகராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணுங்கன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அடுத்த எபிசோடில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதெல்லாம் அழகு, என்னென்ன விஷயம்லாம் இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.